ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொத்தமல்லி தக்காளி சட்னி. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடான உடனே ஸ்டவ் கம்மி பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூனு வெள்ளை உளுந்து, 1 டேபிள் ஸ்பூனு கடலைப்பருப்பு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க. இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா ஆறட்டும். மறுபடியும் கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு பெரிய வெங்காயம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட 5-6 பல் வெள்ளைப்பூண்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. கண்ணாடி பதம் வரணுங்க பெரிய வெங்காயம். நல்லா வதங்கணும். பூண்டு கட் பண்ணி வச்சுக்கிற 2 தக்காளி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கணுங்க தக்காளி. ஒரு பச்சை மிளகாய், வரமிளகாய் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அது கட் பண்ண வேண்டாம், அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 கைப்பிடிக்கு மல்லித்தலை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க மல்லித்தலையை. நல்லா வதங்கணும் மல்லித்தலை. தாளிப்பில் வறுத்த உளுந்து கடலைப்பருப்பு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா சட்னி அரைச்சிக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை தாளித்து சட்னியில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க.